அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்களோட ஆதரவோடு தான் நடக்கிறது என்பது எல்லா கட்சியும் அங்க தெரிவிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கேட்டா ஏன் கேட்கிறாங்க? உள்ளூர் காவல்துறையே சாராயம் விற்க அனுமதி அளிச்சுட்டு அதை கண்டு காணாம இருந்துட்டு ஐயோ தெரியாது அப்படின்னு பிரச்சனை வந்த பிறகு பேரல தள்ளி விடுறது, பானையை உடைக்கிறது, இது சினிமா காட்சி போல அவ்வப்போது பார்த்துட்டு இருப்போம். அப்ப அந்த தவறு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையினர் இந்த விஷயத்தை, கலாச்சார விஷயத்தை விசாரணை பண்ணா எப்படி உண்மை வரும்? ஏங்க 64 பேர் செத்துருக்காங்க, ஏற்கனவே 20 பேர் செத்துருக்காங்க. ஒரு இடத்துல செத்த பிறகு தமிழ்நாடு பூரா போய் ஊரலை ஒழிக்கிறோம், பானையை உடைக்கிறோம்னு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு சிபிஐ விசாரணை கேட்கிறது நியாயமா இல்லையா? ஏனென்று கேட்டால் அது நடக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அங்க இருக்கிற காவல்துறை. காவல்துறைக்கு பக்கத்துல தான் அந்த கருணாபுரம் எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது காவல்துறைக்காக ஒதுக்கப்பட்ட ஏரியா. அங்கிற மக்களை வெளியேற்ற முடியல அந்த நேரத்தில். அதுக்கு பிறகு அங்க சாராயம் உற்பத்தி பண்ணி விற்கிற இடமா மாறிடுச்சு அந்த நகரத்துக்கு, நாமக்கல் பகுதிக்கு, கள்ளக்குறிச்சி பகுதிக்கு. அந்த மாவட்டம் பூரா இருக்கிறவங்களாம் அங்க வந்து சப்ளை பண்ற அளவுக்கு ஒரு மாற்றமான இடமா காவல்துறை ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே பாதுகாப்பா வேலை பார்க்கறாங்களா? அப்புறம் எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? அதுக்குதான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். சிபிஐ விசாரணை கேட்கிறது என்பது பாஜகவுடைய உள்நோக்கமாக அல்ல. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதா மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும், கள்ளச்சாராயம் குடிச்சு இனிமேலும் சாகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் பாஜக கேட்குது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி தலைவர் சொன்னார். படிப்படியாக தான் மது ஒழிக்க முடியும். இதே முதலமைச்சர் நீங்க கேட்குறீங்களா? கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை வச்சுட்டு கருப்பு கொடியை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. நீங்க என்னைக்காவது திருப்பி கேட்குறீங்களா? நீங்க இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே முதலமைச்சர் அவர்கள், எப்போ மூட போறீங்க? அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வரிசையா பேசுறாங்க. டாஸ்மாகவுடைய தீமைகள் மூடுவது. இன்னைக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பக்கம். டாஸ்மாக் கடையில் சரக்கு போதை ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி குடிக்கிறான்னு அமைச்சர் துறைமுகங்கள் சொல்றது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடானது. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு டாஸ்மாக் கடைகள்ல இருந்து ஏற்படுற தீங்க மக்களுக்கு விளக்காம டெட்ரா பாக்கெட்ல போட்டு கொடுக்கலாமான்னு திட்டமிடுறது என்ன பாவ செயல்? ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாகணும், ஸ்பிரிட் கலந்த ஆல்கஹால் கலந்த விஸ்கி பிராந்தியை குடிச்சு சாகணும். ஆனால் பனை தென்னை விவசாயிகள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். கல்லை இறக்கி விற்க அனுமதி கொடுங்கன்னு. அதை மட்டும் தடுக்கணும். இது என்ன ஒரு ஒரு மாற்ற உள்நோக்கம் இல்லையா? அதுல கிராம பொருளாதாரம் மேம்படும். கள்ளச்சாராயத்தை குடிச்சு அழிகிறவங்களுக்கு ஒரு மாற்று பாதையா ஒரு ஆரோக்கியமான பானம் கிடைக்கும். அதுல உடலுக்கு கேடு விளைவிக்கிற எந்த நச்சு பொருளும் கிடையாது. ஒரு தென்னையில வந்து ஒரு பனையில வந்து பாலை சீவி கல்ல இருக்குன்னா அந்த இறக்கின பிறகு அந்த தென்னையும் பனையும் செழிப்பா குலை தள்ளும், செழிப்பா பாலை விடும். இது ஒரு உண்மை. இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதோ? கல் இறக்கின பிறகு அந்த அந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் அந்த தொழிலாளி ஏறி ஏறி இறங்கும் போது அந்த மரம் செழிப்பா வளருங்கிற உண்மை கூட இதுல இருக்கு. இன்னைக்கு பல மாவட்டங்களில் தென்னை விவசாயிகள் கல் இறக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. கிராம பொருளாதாரம் மேம்படும். தொழிலாளி விவசாயி எல்லாரும் 1 லிட்டர் கல் 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு வயிறு கிடாம கிட்னி கிடாம கல்லீரல் கிடாம வீட்டுக்கு போய் சேருவாங்க. இதை தடுக்கிற அரசாங்கம் என்ன சதி திட்டத்தோட நீங்க கல்லை தடை பண்ணி விஸ்கி பிராந்தியை விற்கிறீங்க? இதுதான் எங்க தலைவர் அண்ணாமலை கேட்கிறாரு. மரத்தில் இருக்கிற கல்லை இறக்கி விற்கிற உரிமை விவசாயிகளுக்கு இருக்கு. நீங்க அதை வந்து ஒரு ஏலம் போட்டு, அதான் சொல்றேன், ஒரு இடத்துல ஏலம் போட்டு பூந்தமல்லியில ஒரு கல்லு கடை 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு அந்த 2 கோடி ரூபாய் அரசுக்கு அந்த வருமானம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த 2 கோடிக்கு வியாபாரம் பண்ணி லாபம் பண்ற அந்த கடைக்காரங்களுக்கு வேற நோக்கம் இருக்கும். ஆனா விவசாயிகள் கல்ல இருக்கிற இடத்துல தோப்புல வித்துக்குங்க அப்படின்னு ஒரு சின்ன லைசன்ஸ் மட்டும் வாங்கிக்கன்னு அனுமதி கொடுத்தா கலப்பட கல்லு பிரச்சனை எதுவுமே இங்க வராது. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு தோப்புல கல்லு கிடைக்கும். அதை ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நீங்க இளநீ இறக்கி விற்கிறாங்க, இளநீ எங்கேயுமே விற்க கூடாது, சென்னை மவுண்ட் ரோட்ல மட்டும் தான் விற்கணும்னா பிரச்சனை வரும். இது அப்படி கிடையாது. கிராம பொருளாதார சார்ந்த பிரச்சனை, உடலுக்கு ஆரோக்கியமான பிரச்சனை, இயற்கையான ஒரு தென்னப்பால் பணம் பால்னு தான் அதை சொல்லுவோம். அதுக்கு தடையா இருக்கிற நீங்க ஸ்பிரிட் ஆல்கஹாலை கலந்து குடிக்கிற விஸ்கி பிராந்திய வித்துட்டு இருக்கீங்க.
45,000 கோடிக்கு வித்துட்டோம். பெருமை. 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 45,000 கோடி மக்கள் பாக்கெட்ல புடுங்குறீங்க. குடிக்கிறவ எண்ணிக்கை அதிகமா போச்சா இல்ல நீங்க ரேட்டை கூட்டுறதுனால அதிக வருமானம் வந்துச்சா? மக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட 45,300 கோடியை பிடிக்கிட்டோம்ல. இது எவ்வளவு பெரிய கொடுமை. தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் கிடையாது. அவர் கருப்பு சட்டை போட்டு போராடினதை மறந்துட்டாரு. அதுதான் நாங்கள் கேட்கிறோம். படிப்படியாக குறைக்கிற நீங்க எப்ப குறைக்க போறீங்க? குறைக்க வழி இல்லை. இதை குறைக்காத மட்டும் இல்ல, விற்பனையும் கூட்டணும், கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கிராம மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு கள்ள இருக்கிற அனுமதி கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன முதலமைச்சரோட நோக்கம் என்ன? அடுத்த 45,000 கோடியை இன்னும் 2 வருஷத்துல 58,000 கோடியை உயர்த்தணுமா? தமிழ்நாடு மக்களுடைய பொருளாதாரம் 58,000 கோடியை பிடுங்கணுமா? இதான் உங்க திட்டமா? பிடுங்கினது மட்டும் இல்ல, அவன் கல்லீரலை கெடுத்து கிட்னியை கெடுத்து குடும்ப சுகத்தை அனுபவிக்க விடாம பிள்ளைகளை தெருவில் விட்டு அவனை பாழாக்கணுமா? இதான் முதலமைச்சரோட நோக்கமா, லட்சியமா? இதைத்தான் கண்டிக்கிறோம். மாநில தலைவரே சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்தவித அந்த டிஸ்கஷன் இருக்குது. தலைவர் போறாங்கிற செய்தி இருக்கு. அவர் ஏற்கனவே இதற்கு முன்னாடி 3 வாரம் 4 வாரம் போயிருக்காங்க. இந்த வட்டம் கூடுதலாக போறாங்க. இந்தியாவிலே 12 பேர் தேர்வு பெற்றதில் எங்கள் தலைவர் ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் போறது எங்களுக்குலாம் பெருமையான விஷயம். 3 குற்றவியல் சட்டங்களுக்காக நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அதுல பேர் வந்து இந்தியில வச்சிருக்காங்க, ஏன் ஆங்கிலத்தில் தானே இருக்குதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. இல்ல பேர் மட்டும் தான் பிரச்சனையா? பல சிறப்பம்சங்களை வரவேற்கிறோம், சில எதிர்கட்சிகளை சொல்றாங்க, சில சிறப்பம்சங்களை வரவேற்கிறோம். பெயர் வந்து முதல்ல அவர் குற்றம் சாட்டுங்க. பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியில பெயர் இருக்கு. தேசிய அளவில் ஒரு இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு வைக்கிறோம், அது இந்தியில தான். தேசிய ஆரோக்கிய திட்டம்னு அப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம் தமிழில். இன்றைக்கு இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 28 மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 28 மொழிகளில். அப்போ தலைப்புக்கும் தமிழ் மொழியில் வரும், கன்னடத்தில் வரும், மலையாளத்தில் வரும். அதுக்குள்ள ஏதோ அவசரப்பட்டு இதில் புகார் செய்யக்கூடியவர்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன நன்மை இருக்கு அதை மட்டும் பாருங்க. எல்லா விதமான பாதுகாப்பு அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கை நீண்ட காலம் இழுக்க முடியாது, 2 முறைக்கு மேலே ஒத்தி வைக்க முடியாது தீர்ப்பை. 45 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். மிகப்பெரிய குற்றங்கள்லாம் 90 நாளில் தாக்கல் செய்யணும். நீங்கள் வந்து ஒரு பெரிய உங்கள் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டான், நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இங்கே கொள்ளையடிச்சுன்னா ஊரில் வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை. எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எங்கள் ஏரியா, அங்கே போய் கேளு, இது இங்கே கிடையாது, நீ அங்கே போய் கேளு அப்படின்னு எத்தனை மக்களை நம்ம மாற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பல புகார்கள்ல. இன்றைக்கு அது கூட கிடையாது. எந்த ஊரில் தவறு நடந்தாலும் எங்கே வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு மக்களுக்கு உருவாகிருக்கு. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு 4 வருஷம் இழுத்துட்டு இருப்பீங்க, இன்னைக்கு 45 நாள் 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது எவ்வளவு பெரிய நன்மை பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இன்னைக்கு எஃப்ஐஆர் பட்டியல உடனே டிஜிட்டல் நீ போடு, அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டுல அறிவிப்பை வெளியிடு. இதெல்லாம் எவ்வளவு நன்மை நமக்கு நடந்திருக்கு அதை பார்க்கணுமே ஒழிய பெயர் இன்றைக்கு வந்துங்க இந்தியில பெயர் இருக்கு. பல்வேறு திட்டங்களுக்கு ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இந்தியில தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 7 லட்சம் வீடு கிடைச்சிருக்கு. நீங்க பெயர் வச்சதுனால வீடு கட்ட மாட்டேன், வீடு வாங்க மாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது நம்ம என்ன சொல்றோம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு மாத்திக்கிறோம். இதானே செய்ய முடியும். இது நீங்க 28 மொழியில மொழி மாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கவலை. பொறுத்துருங்களேன், ஏதோ ஒன்று குறை சொல்லணும். இந்தியா முழுவதும் எல்லா காவல் நிலையங்களையும் நேற்று விளக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போல அந்த சட்டங்களை பற்றி பெயர்களை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே செய்யலை, அதில் அக்கறையே இல்லை. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறத்தாழ 2000 ஸ்டேஷனுக்கு மேலே எந்த வேலையும் செய்யலை. மகளிருக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் பாலியல் துன்புறுத்தலுக்கு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளானா 10 ஆண்டு கால தண்டனை. எவ்வளவு அற்புதமான திட்டம்லாம் அதில் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு தமிழக போலீஸ் அதில் அக்கறை இல்லாமல் எந்த ஸ்டேஷன்ல இதுக்குள்ள விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தாமல் பொதுமக்களுக்கு செய்யாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 5.6 லட்சம் போலீஸாருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் தன்னார்வலர்கள் அதில் பயின்றிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு வழக்கறிஞர் குழு அதை எதிர்த்து பேசுறாங்க, இன்னொரு வழக்கறிஞர்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. சார் நீங்க பெயரை பார்க்காதீங்க சார். வந்தே பாரத் ட்ரெயின், வந்தே பாரத் இந்தியில் இருக்கு, ஆனா திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்தில் போகுதுன்னு அதை மட்டும் தானே பார்க்கணுமே.
மக்களுக்கு இது வசதியா இருக்கா? பேர் வந்தே பாரத் நான் ஏற மாட்டேன்னு சொன்னா என்னங்க நியாயம்? அதே மாதிரி காவிரி எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், பல்லவன் எக்ஸ்பிரஸ் அதுவும் வச்சுட்டு தானே இருக்கும். இதுக்கெல்லாம் தமிழ்ல சீக்கிரம் எல்லா பேரும் வரும். நம்ம இன்னைக்கு குஜராத்லையும் பீகார்லையும் பொறியியல் கல்லூரிக்கு மொத்தமா அவங்க இந்தி மொழியில பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. சாரி, பீகார்ல நம்ம கொண்டு வந்திருக்கோமா? பொறியியல் பாடத்திட்டத்தை மொத்தம் தமிழ்ல கொண்டு வந்திருக்கோமா? சார், இன்னைக்கு இதுல தமிழ்ல வந்தா தானே சார் நாளைக்கு எல்லா மாநிலத்திலையும் வழக்காடு மொழி மொத்தமா அந்தந்த மாநிலத்துக்கு வரும். ஏன் ஆங்கிலேயர் சொல்றதையே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? சென்னை ராஜ்யம்ன்றது தமிழ்நாடா மாத்தலையா? அதெல்லாம் ஏமாத்துறீங்க. வெள்ளக்காரன் வச்சுட்டு போயிட்டான் சென்னை ராஜ்யம் சொல்லிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் தவறான பொய் பிரச்சாரங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக நண்பர்களே எங்களுக்கு வாக்களிக்குன்னு கேட்டிருக்காரு. இது இப்போ பாஜக பாமக கூட்டணியுடைய இயலாமையை காமிக்குதா? இயலாமைன்னு சொல்ல முடியாது. அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் அவர் பேசியிருக்கலாம். நான் இன்னும் அதை பார்க்கல. அங்கே இருக்கிற அதிமுகவினர் பாமகவினர் இணைந்து வேலை பார்த்த காலமெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து தன்னுடைய இயலாமையை காட்டியிருக்கிறது. அதுதான் இயலாமை. இன்றைக்கு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணுவாங்க, அமைச்சர்கள்லாம் பொய்யான தவறான சட்டப்புறமான நடவடிக்கை ஈடுபடுவாங்க, அதனால நாங்கள் வேண்டாம்னு ஒதுங்குறோம்னு இன்னைக்கு அதிமுக சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரோடுல மட்டும் அவங்க போட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற அதிமுகவினர் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு அமைப்புகள் இருந்து பழங்கினவங்களா இருக்கலாம். அதிமுக கட்சிக்காரங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நெருக்கமான ஒரே ஊர் தானுங்க. ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்க நட்பு இருக்கால, அப்ப ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன் சீமான் கூட தான் அதிமுக ஆதரவு கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப சீமான் எல்லாமே முடிஞ்சு போச்சா? யோசிச்சு பாருங்க. சீமான் கேட்டா வேற அர்த்தம், அன்புமணி ராமதாஸ் கேட்டா வேற அர்த்தமா? அப்படி கிடையாது. தேர்தலில் அநீதிக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், திமுகவுக்கு எதிராக போராடுறோம், திமுகவினுடைய அராஜகத்துக்கு எதிராக போராடுறோம். அப்ப ஆதரவு கொடுன்னு கேட்டிருக்கலாம். எங்க தலைவர் இல்லை, அது கேட்கல. இல்ல, கருத்து தான் அது, அவருடைய கருத்து, அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க. எனக்கு அதை பத்தி தெரியல. எங்களோட சிறந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்காரு. அவர் பல நேரங்கள் அவர் சொல்ற வார்த்தை, நான் அரசியல் கூட்டணிங்கிறது கூட முக்கியம் இல்லை, நான் இத்தனை இடங்களில் போட்டியிடுவேன்னு கூட நான் முக்கியம் இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் 3ஆம் முறை பிரதமர் ஆகணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மதிப்புமிக்க கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறார். போதைப்பொருள் யார் விட்டா? காளிதாஸ் போதைப்பொருள் விட்டார். இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டா இருக்க முடியும். காளிதாஸ் அவர்கள் கட்சியில 30 ஒய்ஃபுக்குமா நான் இன்னும் அந்த கவனத்துக்கு வரல. நான் என்னன்னு உடனே நான் அதை விசாரிக்கிறேன். இது மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கும். அதுவும் அவர் மக்கள் மருந்தகம் வச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு மக்கள் மருந்தகத்தில் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் நீங்கள் வெளியில் கடையில் மருந்து மாத்திரை வாங்குறத விட 80% 70% குறைந்த விலையில் மருந்து மாத்திரை கொடுக்குற கடை நடத்துகிறாங்க. அதில் அபாண்டமாக யாராவது குற்றச்சாட்டு பண்ணியிருக்கலாம். காவல்துறையினருக்கு என்ன வேலைன்னா, பிஜேபி ஏதாவது சின்ன அவர் என் காலை மிதிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேலே எஃப்ஐஆர் போடுவோம். பிஜேபிக்கார் என்னை பார்த்து முறைச்சாரு அப்படின்னா என் மேலே எஃப்ஐஆர் போடுவோம். இன்னைக்கு தமிழக காவல்துறைக்கு அப்படித்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு தெரியல. அதிமுக நடத்த போராட்டத்தெல்லாம் ஒன்று கூட விட்டு போராட்டத்தை பார்த்து போட்டோ வீடியோலாம் வருது, நீங்க டிவிலலாம் காட்டுறீங்க, அவங்க பாட்டு ஜாலியாக வீட்டுக்கு போறாங்க. ஆனால் பாஜக போராட்டம் பண்ணா அங்கே ஆளே சேர விடுறதில்ல. தமிழ்நாடு போல சேர 10 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க சென்னையில பார்த்துருப்பீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் நடந்து நாங்கள் போராட்டத்துக்கு முயற்சி பண்ணோம், மக்களுக்காக, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக. இப்படிதான் காவல்துறை இருக்கு. அது என்ன நிச்சயமா நான் பார்க்கிறேன், தலைவர் கவனத்துக்கு கொண்டு போறேன். ஆளுநர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டவழி கூறாவில் 3வது முறையா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புறக்கணித்திருக்காரு. இல்லை, அது வழக்கமாக ஒரு கவர்னர் இதுக்கு முன்னாடி இருக்க கவர்னர் எப்படி செயல்பட்டார், திமுக ஆட்சியில் கவர்னர்களோட அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, இப்போது எந்த அளவுக்கு மாறுபட்டு செயல்படுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, அங்கே இருக்கிற பல்கலை துணைவேந்தர்கள் எல்லாம் திமுகவுக்கு அடிமையாக வேலை பார்க்கணுமா, இவங்க சொல்றதுக்கு கேட்கணுமா, சொல்ற செயல்களை செய்யணுமா, அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். இவங்க சொல்ற செயல்களை செய்யற
பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிக்கணுமா? அப்ப இதே மாதிரி பல அடிப்படை மனசுல வேறுபட்ட கருத்துக்களை வச்சுட்டு இதை புறக்கணிக்கிறது தவறு, கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பிரகை சொல்லியிருக்காரு, அமெரிக்க அதிபராக அண்ணாமலை முயற்சி செய்கிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாவம் செல்வப்பிறந்து ஏதாவது சொல்லணுங்க. இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து காமராஜர் ஆட்சியை நடத்தும் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள்னு எல்லா பக்கம் போஸ்டருங்க. ஆளும் காமராஜருங்க, சரியான வார்த்தையை தேடினேன், நான் போஸ்டர் பார்த்தேன். ஆளும் காமராஜர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு இவங்க வாழும் காமராஜர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். இப்படிலாம் பேசுவாங்க. அடிமைகள் எது வேணாலும் பேசுவாங்க. தலைவர் நேதா தான் சொல்லியிருக்கிறாரு, நிரந்தர அடிமைகளாக எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க காக்கா பிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. அப்படி எங்க அண்ணாமலை அவர்களை விமர்சிச்சா தான் ஸ்டாலினுக்கு பிடிக்கும்னு செல்வப்பிறந்தை பேசுறாரு. இது கண்டிக்கத்தக்கது. நல்ல தலைவர்கள் வேணும்னு விஜய் சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்கள் வேணுங்கிறது நல்லதானே? எங்க மாநில தலைவர் அண்ணாமலை போன்ற நல்ல தலைவர்கள் இன்னும் வேணும்னு கேட்டிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். பாஜக 2021 தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க வந்து மது வந்து முழுசா ஒழிப்போம், டோட்டல் ப்ராஹிபிஷன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி தான் அறிக்கையில கொடுத்தோம். ஆனா இப்ப மாநில தலைவரா பாத்தீங்கன்னா 2 இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராஹிபிஷன் சாத்தியம் இல்ல அப்படின்றாரு. நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க உங்க ஸ்டாண்ட் வந்து. நோ 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 நோ, நாங்க ஆட்சிக்கு வந்தா அதான் செய்வோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதான் செய்வோம். படிப்படியாங்கிறது நீங்க முதல்ல என்ன செய்யணும், ஒரு இடத்துல வந்து வெள்ளம் வருது அப்படின்னா முதல்ல மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பாதுகாப்பு வேலைகள் செய்யணும்ல. தினசரி குடிக்கிற ஒரு சகோதரனை அதிலிருந்து மீட்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன பணிகள்லாம் செய்யணும், அதை செய்யறதுக்கு தான் இந்த தாமதம்னு கேட்கிறார் தலைவர். நீங்க தப்பா புரிஞ்சுக்காரு. படிப்படியாக குறைப்பது என்பது படிப்படியான அந்த பகுதியில் இன்னைக்கு இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் மதுவிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு நிலையங்களில் ஒரு பகுதி ஆரம்பிக்கணும். அங்கே டாக்டர்ஸ் போடணும், அதுக்கு வேண்டிய மெடிசன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வேற கலாச்சார பழக்க வழக்கங்களை உருவாக்கணும், அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வேறு பக்கம் திருப்புறதுக்கு அங்கே வழி ஏற்படுத்தணும். கிராமங்களில் நிறைய நாடகங்கள் சினிமாக்கள்லாம் நடத்தலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவங்க உடல்நிலை பாதிக்கிற விஷயங்களை மருத்துவ ரீதியாக அந்த குடும்பத்துக்கு கொண்டு போகலாம். குழந்தைகள் பாதிப்பு அந்த 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 குடிக்கிற சகோதரருக்கு காட்டலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சால் படிப்படியாக குறைக்க முடியும். முற்றிலும் ஒரே நேரத்தில் மாற்றினா பாதிக்கப்பட்டவர்கள், குடியினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பம் பாதிக்கப்பட்டவர்கள், டாஸ்மாகை மூடு குடும்பத்துக்கு கேடுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக அந்த நோயால் பாதிக்கப்பட்டக்கூடாது. அதுக்கு தான் படிப்படியாங்கிறத சொன்னோம். இப்ப நாங்க ஆளுங்கட்சினா அதை செய்யறதுக்கு தலைவர் உடனடி நடவடிக்கையில் இறங்குவாரு. ஒரு வருஷத்துல வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிப்போம். அப்ப நம்ம மாற்ற முடியும். தனியார் மயமாக்குன்றது எந்த வகையான நியாயம் சார்? கவர்மெண்ட் நடத்தக்கூடாதுங்கிறது ஓகே, ஆனா தனியார் கிட்ட கொடுக்கறதுங்கிறது அதுல தனியார் மயங்கிறது சரக்குல கலப்படம் வர வாய்ப்பு இல்லை. நீங்க தனியார் மயங்கிறது ஒரு லிமிட் இருக்கும். அமைச்சர்கள், அதிகாரிகள், ஒட்டுமொத்த அரசாங்கமே சாராயம் விற்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துறதுலேருந்து மாறுபடும். அந்த அதிகாரிகள், அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் மக்களுக்கு நல்ல பணிகள் செய்கிற ஒரு பணிகளுக்கு திருப்பி விடலாம். ரெண்டாவது, அரசாங்கத்திற்கு செலவில்லாத ஒரு வருமானம் கிடைக்கும். மூன்றாவது, இதை நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பீர் வந்து என்ன விலை, பாண்டிச்சேரியில் என்ன விலைன்னு சில பேர் சொன்னாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அங்கே வந்து 75 ரூபா, இங்கே வந்து 200 ரூபா. இது என்ன பெரிய கொடுமை. இப்ப நீங்க வெளியில இருக்கிற ஒரு வியாபாரிகள் போட்டியா வந்தா, நீங்க பாண்டிச்சேரிக்காரங்க, பெங்களூர்காரங்க இங்க தொழில் நடத்த வந்தா அதை கம்பேர் பண்ணி தான் இங்க தொழில் நடத்தும். அதுலயும் மக்கள் காசை இந்த 45,000 கோடி 58,000 கோடி பிடுங்காம அதுலயும் பாதுகாக்கப்படுவாங்க. தனியார்களை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம நிப்பாட்டி தொழிலை மூடலாம். அரசாங்கமே நடத்தும் போது எனக்கு இந்த வருவாய் வருது, இதை வச்சு தான் நான் 1000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு காரணமா பயன்படுத்துறதுக்கு அரசாங்கத்திற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நினைச்சுதான் தலைவர் சொல்லியிருப்பார்.